ஃபஸ்ட்டு நாளைக்கு யார் வராங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓட்டிங் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். என்கிட்ட நிறைய பேர் சொன்னீங்க, ஓட்டிங் லைன்ஸ் போகல, திவ்யாவுக்கு ட்ரை பண்ணேன் போகல அப்படின்னு சொன்னீங்க. நான் நிறைய பேர் வந்து சபரிக்கு ட்ரை பண்ணி போகல அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எபிசோட் ஏர் ஆனதுக்கப்புறமா, டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமா 10 o'clock மேலே தான் ஓட்டிங் லைன்ஸ் ஓப்பன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எல்லா வருஷமுமே அப்படி தான். மண்டே எபிசோட டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமா தான் ஓட்டிங் லைன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதனால 10 o'clock வரை வெயிட் பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலும் 10 o'clock மேலேயும் கால்ஸ் போகலைன்னா தான் ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நாளைக்கு யார் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், கன்ஃபார்ம்ட் அப்டேட் கிடையாது. கனியக்கா வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் எஃப்ஜே, ஆதிரை அண்ட் சுபிக்ஷா, இது 4 பேரையும் வந்து ஒரு குத்து மதிப்பாக தோராயமாக இது வரைக்கும் வந்து அவங்கள வச்சு இன்றைக்கி என்ட்ரியோட பாக்கி அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்களா, இல்லை உண்மையிலே இவங்க 4 பேர் தான் வந்திருக்காங்களான்னு தெரியாது. எப்படியும் கனியக்காவும் எஃப்ஜேயும் சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக அனுப்பலாம் அப்படின்னு அவங்களுமே நினைப்பாங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் 2 பேர் வந்து ஆதிரை, ஏன்னா திவ்யாவுக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை, அதனால ஆதிரை, சபரிக்காக கனியக்கா, அண்ட் சபரி அண்ட் விக்ரம்காக கனியக்கா, அண்ட் எஃப்ஜே வந்து ஓரளவுக்கு காமன் தான். அரோராக்கு இன்றைக்கி துஷார் வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஃபைனலிஸ்ட்டுக்கும் ஒருத்தவங்களை வந்து அனுப்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா வியானா இன்றைக்கி எலிமினேட் ஆகி போகிறாங்களா அப்படின்னு சொல்லி, சரி எலிமினேட் இல்லை, வியானா இன்றைக்கி வீட்டுக்கு திருப்பி போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, வியானாவும் திவாகரும் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து இன்றைக்கி எபிசோடில் கிளம்புறாங்களா, இல்லை இன்றைக்கி வந்து இன்றைக்கி அங்கே கிளம்பிட்டு நாளைக்கு தான் நமக்கு அது டெலிகாஸ்ட் ஆகுமான்னு தெரியாது. பொதுவாக எல்லா வருஷமும் எல்லா கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து தான் கிளம்புவாங்க போகிறப்போ. ஆனால் மேபி வியானா வந்து இப்போ ஒரு ஹீரோயினாக இருக்கிறதுனால ஒருவேளை அவங்களுக்கு ஷூட்டிங் எதாவது இருக்கோ என்னவோ தெரியல, அவங்க ஏர்லியராகவே கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு, வியானா அண்ட் திவாகர். ஸோ அது நம்ம நாளைக்கு பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் 2 பேர் இருக்கிறாங்களா இல்லையான்னு. ஓட்டிங் லைன்ஸ் நான் சொன்ன மாதிரி 10 o'clock மேலே செக் பண்ணி பாருங்கள். வரலைன்னா அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.